ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலா விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறேன்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாட்டியும் ஒரு ரேர் வெரைட்டி ஃப்ரூட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்சிமன் ஃப்ரூட். அதாவது பார்க்கறதுக்கு தக்காளி மாதிரியே இருக்கும். இந்த வரும் அழகாக கரெக்டாக என் உள்ளங்கை சைஸ் அளவு வருது. நம்ம நாட்டு தக்காளி எப்படி இருக்குது அதே தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா இது இம்போர்ட்டட் ஃப்ரூட்டு, பெர்சிமன் ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நானும் இதை கிட்டத்தட்ட நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், பட் வாங்கி சாப்பிட்டதே இல்லை. ஸோ இன்றைக்கி நல்ல ஃப்ரூட் கிடச்சிருக்கு. நல்லா பழமாக ஃப்ரூட்டும் சரி. ஸோ சாலிடாகவும் இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ஸோ இதோட அன்பாக்சிங் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, ஸோ இதை உள்ளே எப்படி இருக்குது ஃப்ரூட் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இது 2 விதமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தோல் சீவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை தோலோடு சாப்பிட்லான்னாங்க. 2 விதமாக நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டேஸ்ட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். கிட்ட பழம் எப்படி இருக்குன்னு இது பாருங்க. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே பழம் இது பாருங்க, ஆரஞ்சு கலரில் பழம் பார்க்கறது. இதே போட்டுருக்காங்க பெர்சிமன் ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இம்போர்ட்டட் ஃப்ரூட்டு தான். கட் பண்ணி பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு எப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி இதை கழுவிடலாம். எப்போயுமே எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் ஒரு உப்பு போட்டு கழுவுறது நல்ல விஷயம். உப்பு ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில். எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் கழுவிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா இது எங்கேருந்து வருது, எத்தனை பேர் கை மாறுது எப்படின்னு தெரியாது. ஸோ எல்லாருமே க்ளவுஸ் போட்டுலாம் ஹேண்ட் பண்ணுவோம் சொல்ல முடியாது. பழுத்த பத்தவரெலாம் எங்கே வேணால் மாற்றலாம். அவங்க மண்ணில் தான் கீழே வைப்பாங்க. பேசிக்காக கழுவிட்டு சாப்பிட்றது நல்லது. அதில் நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கழுவிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் பெட்டர். இந்த மேலே இருக்க தோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா இன்னும் பெட்ரு. இது பழம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, அவ்வளோ காயலை. பட் இது இன்னும் லைட்டாக காஞ்சிருக்கு. இன்னும் ஃப்ரெஷ்ஷானா ஏதாவது ஃபாரின் அந்த மாதிரி ஏதாவது ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா அப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா அது. மும்பை அந்த சைட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நிறைய ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இங்கே நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைச்ச மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷு தான். ரொம்ப ஒர்ஸ்ட்டு கேட்டகரியில் இருக்கும், நான் வாங்க மாட்டேன். இது நல்லாயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுவோம். எப்படி இதுன்னு பார்ப்போம். சாலிடாக இருக்குது. வாவ், இங்கே பாருங்க எப்படி தக்காளி பழம் தான். அதே எப்படி சாலிடாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த சதை எப்படி ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் இதை கட் பண்ணிவிட்டு, சதை ஃபுல்லாக இருக்குது, இதில் எதுவும் கொட்டை எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. நம்ம தோலை சீவிட்டு ஃபஸ்ட்டு பைட்டு போயிடும், அதுக்கப்புறமா தோலோடு போவோம். தோல் சீவுறதுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஆப்பிள் சீவுனா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. கஷ்டமாலாம் இல்லை. இங்கே பாருங்க, அதுதான் நல்லா கரெக்டான ஸ்டேஜு. நல்லா இனிப்பாக பேரிக்காய் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஆப்பிள் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கும் இல்லையா, அந்த க்ரன்ச்சினஸ் ப்ளஸ் நம்ம ஸ்வீட் இந்தியன் பேரிக்காய் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் சேர்ந்தா ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அதே டேஸ்ட் தான். வேறு லெவலில் இருக்குது, செம. அடுத்த பைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோலோடு போகும். தோலோடவும் சாப்பிட்லாமா. அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் சொன்னால் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் எடுத்து போடுறேன். நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சிமன் ஃப்ரூட்ஸ்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் அதோட பெனிஃபிட்ஸை. இந்த வாட்டி தோலோடு போடுறேன். லாஸ்ட் டைம் தோல் எடுத்து சாப்பிட்டேன். நம்ம தோல் எடுத்து சாப்பிட்டா ஆப்பிள் மாவாப்பிள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் அதில் கிரன்ச்சினஸ் இருக்குது, செம்ம ஸ்வீட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த தோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய டிஸ்டர்பன்ஸ்லாம் பண்ணலை.
செம. தோலோடவே கன்சிடர் பண்ணலாம் என்ன கேட்டால். தோல் ஒன்றும் அவ்வளோ ஹார்ட்லாம் இல்லை. நம்ம மென்னுட்டோம் அப்படின்னா க்ரஷ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை உங்கள் வீட்டில் வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தோல் எடுத்துகிட்டு கொடுங்க. மற்றபடி நீங்கள் தோலோடு சாப்பிட்லாம். செம்ம வேறு லெவல் ஃப்ரூட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டியே ட்ரை பண்ணுங்கள். செம்ம ஸ்வீட்டாக இருக்குது பழம். இன்னொரு வாட்டி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது அடுத்த வாட்டி ஒரு ரேர் வெரைட்டி ஃப்ரூட்டு இல்லைனா நம்ம விளாக்ஸ் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். உங்களை ஹாப்பியாக வச்சுக்கலாம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ். டாடா.